ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸலில் உங்களுக்கு தமிழில் நிறையா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டே இருக்கிறேன், வீடியோ அப்பப்போ போட்டுட்ருக்கேன். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா VLOOKUPல எரர்ஸ் வருது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ என்னென்ன எரர்ஸ்? ஸோ நிறைய எரர்ஸ் கேள்விப்பட்டுவீங்களா? வாட் ஆர் தி? அதுக்கு என்ன சொல்யூஷன்? ஓகே, பார்க்கலாமா? டைப் 1 எரர், ஹேஷ் மார்க் போட்டு NA அப்படின்னு சொல்லி வரும். இது என்ன எரர் அப்படின்றத பார்க்கலாம். இது பர்டிகுலராக இந்த வீடியோவில் வந்து இந்த டைப் 1 எரர் மட்டும்தான் பார்க்க போகிறோம். பட் அடுத்த எரர் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். டைப் 2 எரர் பார்த்திங்கன்னா ஹேஷ் போட்டு வேல்யூ அப்படின்னு சொல்லி வரும். டைப் 3 எரர் பார்த்திங்கன்னா ஹேஷ் போட்டு REFன்னு சொல்லி வரும். ஸோ இந்த REF எரர் என்னென்னா ரெஃபரன்ஸ் வேலிட் இல்லை அப்படின்னு அர்த்தம். அது என்னன்னு சொல்லி தனியாக வீடியோ போட்டோன்னா அது பாருங்கள். அதே மாதிரி டைப் 2 எரர் ஹேஷ் மார்க் வேல்யூன்னு சொல்லி போட்டாச்சுன்னா நீங்கள் கொடுத்துருக்க ஃபார்முலாவில் சின்டெக்ஸ் எரர், ஃபார்மேட்டே தப்பு அப்படின்னு மாதிரி வரும். அதுக்கும் தனியாக வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப் 1 எரர், ஹேஷ் மார்க் NA அப்படின்னு சொல்லி இருக்குது. பார்க்கலாமா? ஸோ இந்த ஷீட்டோட நேம் இன்ட்ரொடக்ஷன் சொல்லி கீழே இருக்குது, பார்த்துக்குங்க. ஓகே, அடுத்தது பக்கத்தில் வந்து NA2ன்னு ஒன்று இருக்குது, NAன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த NA இருக்கு இல்லையா, இதில் தான் வந்து ஃபஸ்ட் நம்ம எரரை பார்க்க போகிறோம். NA2ன்றதில் அதுக்கு உண்டான சொல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ NA இப்போ கிளிக் பண்ணுறேன். மேலே ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு டேபிளில் போய் போயிடலாம். ஸோ டேபிள்னு சொல்லி போட்டிருக்கீங்க. ப்ராடக்ட் ஐடி P-001, P-002. ப்ராடக்ட் அதுக்கு உண்டானது P-001 ஆப்பிள்ஸ், அதோட ப்ரைஸ் 100. P-002னா அது வந்து ப்ராடக்ட் கேஷு, அதோட ப்ரைஸ் 200 சொல்லி கொடுத்துருக்கு. இதுதான் டேபிள். ஸோ இந்த டேபிளில் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஆன்சர்ஸ்லாம் கொண்டு வர போகிறோம். ஸோ VLOOKUP அப்ளை பண்ணக்கூடிய ஏரியா வந்து இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இது என்ன டேட்டானா ஒரு ஆர்டர் டீட்டெயில். ஒவ்வொரு நாளைக்கும் ஆர்டர் வருதுன்னு வச்சுப்போம். O-001 அப்படின்ற ஆர்டர் ஐடி, O-002ன்றது ரெண்டாவது ஆர்டர் ஐடி. ஸோ இதில் ப்ராடக்ட் ஐடி வந்து P-001, P-001 ரெண்டு டைம் ரிப்பீட்டாக இருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர்லேயும் அதே ப்ராடக்ட் தான் கேட்குறாங்க. P-001 ஆப்பிள்ஸ், அதோட ப்ரைஸ் எவ்வளோ 100. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, ஆப்பிள்ஸ் 100. ஸோ P-001 சொல்லி போட்டாச்சுன்னா இங்கே வந்து நமக்கு ப்ரைஸ்ன்ற ஃபீல்டு இருக்கு இல்லையா, F12 அண்ட் F13 பாருங்கள். ரெண்டுலேயுமே VLOOKUP போட்டு அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு போகிறோம். கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஹேஷ் NAன்னு சொல்லி எல்லோ கலரில் வரது பார்த்தீங்களா, அதில் வந்து எரர் வந்திருக்கு. ஸோ இது ஏன் வந்திருக்கு? P-001 அப்படின்றது லுக்அப் வேல்யூ இன் D12. அதுக்கு ப்ரைஸ் வந்து இந்த க்ரீன் கலர் ஏரியா F12 போட்டு ஒரு VLOOKUP ஃபார்முலா போட்டு ஆன்சர் 100 சொல்லி வந்திருக்கு. ஸோ 100 இந்த டேபிள் இருக்கிறனால அப்படியே இங்கே 100 வந்துடுச்சு. இது கரெக்டு தான் இல்லையா? ஆனால் ரெண்டாவது ஆர்டர் O-002ல் அதே P-001 சொல்லி இன்னொருத்தர் ஆர்டர் பண்ணுறாரு. குவான்டிட்டி 10 ஆர்டர் பண்ணுறாரு. முதல்ல உள்ளவர் 1 ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு, ரெண்டாவது உள்ளவர் 10 நம்பர் கேட்குறாரு. ஸோ அதுக்கும் அந்த ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வர வைக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு VLOOKUP என்ன பண்ணியிருக்கேன், இந்த 100 அப்படின்றதில் ஒரு VLOOKUP ஃபார்முலா போட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி கீழே போடுவோம். இது வந்து நார்மலாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுற மெத்தட். ஸோ அந்த காப்பி பண்ணி போடும்போது வரக்கூடிய எரர் வந்து எதனால் வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ லுக்அப் வேல்யூ வந்து இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் வந்து D13ல் P-001 இருக்குது இல்லையா. இந்த P-001க்கு வந்து ப்ரைஸ் 100 இங்கே டேபிள் அறையில் இருக்குது. அது இங்கே வரணும், நமக்கு எல்லோ கலரில் வரணும், வரல. அதுக்கு முன்னாடி இங்கே நான் வந்து முக்கியமாக ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த ஃபார்முலா டெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்துருப்பேன், நிறையா வீடியோஸில் உங்களுக்கு போட்டிருப்பேன். ஃபார்முலா டெக்ஸ்ட்னா நம்ம ஒரு செல்லில் ஃபார்முலா என்ட்ரு பண்ணுறோன்னு வச்சுங்களேன், அந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா என்ட்ரு பண்ணியிருக்கோன்னு சொல்லி அந்த செல்லை விட்டு வெளியில் போய் வச்சுன்னா பார்க்க முடியாது. அதனால் ஃபார்முலா டெக்ஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை அப்ளை பண்ணி அந்த ஃபார்முலா அப்படியே இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணி வைக்கலாம். ஓகே, ஸோ அது வந்து என்ன டீட்டெயில்னு அப்புறமா வேறு இதில் பார்த்துங்க. ஸோ இப்போது நம்ம D13 அப்படின்ற லுக்கப்பில் போயிட்டு லுக்அப் வேல்யூ எடுத்து, D12 இருக்கு இல்லையா, D12ல் P-001 க்ரீன் கலரில் இருக்குங்க, இதுதான் லுக்அப் வேல்யூ. இந்த லுக்அப் வேல்யூக்கு ப்ரைஸ் என்னன்னு சொல்லி F12 கொண்டு வந்திருக்கோம். இந்த F12 நம்ம VLOOKUP ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ F12 என்ன ஃபார்முலா இருக்கோ அது அப்படியே இங்கே வந்து இந்த செல்லில் வர வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், IJK அப்படின்னு இருக்கு இல்லையா, காலம் I, காலம் J, காலம் K. இதில் உள்ள 11th row வந்து என்ன பண்ணியிருக்கு, மெர்ஜ் பண்ணி ஃபார்முலா டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கேன்.
அதுக்கு கீழே அதே மாதிரி தான் I12 J12 K12 இவ்வளவும் இந்த 3 செல்லையும் மெர்ஜ் பண்ணி அதில் ஃபார்முலா டெக்ஸ்ட்ன்றதை அப்ளை பண்ணி என்ன ஃபார்முலா இந்த க்ரீன் கலர் செல் F12 என்ன ஃபார்முலா இருக்குன்றது இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஸோ என்ன ஃபார்முலா இருக்குது? ஈக்குவல் டு VLOOKUP ஓப்பன் ப்ராக்கெட் D12னா VLOOKUP வேல்யூ C4 to E5 அது வந்து டேபிள் அரே. அடுத்தது காலம் இண்டெக்ஸ் நம்பர் 3. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ரேஞ்ச் லுக்கப் அப்படின்றது ஃபால்ஸ். இதுதான் நீங்கள் நார்மலாக வந்து VLOOKUP என்ட்ரு பண்ணீங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் அதோட வேல்யூ வந்து D12. செகண்ட் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் அதோட வேல்யூ வந்து C4 to E5 C4 full colon E5. தேர்டு ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் அதோட வேல்யூ வந்து 3. ஃபோர்த்து ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் அதோட வேல்யூ வந்து ஃபால்ஸ். ஸோ இதை வந்து இங்கேயும் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். இந்த பர்பிள் கலர் ஏரியாவில் பாருங்கள், இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் FA1 போட்டிருக்கேன். செகண்ட் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் FA2 அது மாதிரி போட்டு FA4 வரைக்கும் போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் லுக்கப் வேல்யூன்னு சொல்லி கொடுத்துருக்கு. செகண்ட் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் வந்து டேபிள் அரே. தேர்டு ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்னா காலம் இண்டெக்ஸ் நம்பர். ஃபோர்த்து ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்னா ரேஞ்ச் லுக்கப். இதுக்கு வந்து என்ன வேல்யூ கொடுத்துருக்கோன்னு சொல்லி இந்த ஃபார்முலாவில் இருக்குது, அது அப்படியே இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபார்முலா பாருங்கள், D12 அப்படின்றது லுக்கப் வேல்யூ, C4 to E5ன்றது டேபிள் அரே செகண்ட் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டோட வேல்யூ, நம்பர் 3 அப்படின்றது காலம் இண்டெக்ஸ் நம்பரோட வேல்யூ, ஃபால்ஸ்ன்றது நம்ம ரேஞ்ச் லுக்கப் வேல்யூ. இதை தான் கொண்டு வந்துருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஃபார்முலா வந்து இந்த க்ரீன் கலர் செல் இருக்கு இல்லையா F12 அதுலேருந்து காப்பி பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் F13ல் போட்டிருக்கோம். ஸோ காப்பி பண்ணி போடும்போது வந்து நீங்கள் டேபிள் அரே வந்து இந்த மாதிரி ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸில் C4 ஃபுல் கோலன் E5 சொல்லி ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் இதுக்கு பேர். ஏன்னா இதில் வந்து காலம் சியை லாக் பண்ணணுன்னா வெறும் C கொடுக்கக்கூடாது, $C சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி ரோ நம்பர் 4 லாக் பண்ணணுன்னா வெறும் 4 கொடுக்கக்கூடாது, $4 சொல்லி கொடுக்கணும். ஸோ அந்த செல் C4 இருக்கு இல்லையா, அந்த ரெஃபரன்ஸ் அப்படியே லாக் பண்ணணும்னா $C $4 சொல்லி கொடுக்கணும். அப்புறம் அந்த ஃபுல் கோலன் அதே தான். அப்புறம் அதே மாதிரி தான் $E $5 சொல்லி கொடுக்கணும். இன் சிம்பிள் என்ன சொன்னோம்னா, இப்போ ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸில் இருக்கிறதுக்கு காரணம் எதுலேயுமே டாலர் இல்லை. ஆனால் அப்சல்யூட் ரெஃபரன்ஸில் கொடுத்தா தான் இந்த ஃபார்முலா நீங்கள் காப்பி பண்ணி எங்கே போட்டாலும் C4 E5 C4 E5 C4 E5 வரும். இப்போ இங்கேருந்து காப்பி பண்ணதுனால என்ன இருக்குது, ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸில் இருந்ததுனால C4 அப்படின்றது வந்து கீழே ஒரு செல் இறக்கணுன்னா C5 ஆயிடுச்சு, E5ன்றது E6 ஆயிடுச்சு. ஸோ நமக்கு டேபிள் அரே வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகுது. இப்போ நான் வந்து இந்த F12 அப்படின்றதில் வச்சுட்டு கீழே ஃபார்முலா பாரில் கிளிக் பண்ணுறேன். நீங்கள் டேபிள் அரே இந்த இடத்துல பாருங்கள், டேபிள் அரே இங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், சரியா? எந்த மாதிரி செலக்ட் ஆகுது பாருங்கள். ஸோ ஃபார்முலா பாரில் கிளிக் பண்ணிட்டேன். டேபிள் அரே உங்களுக்கு தெரியா, அந்த செல் பாருங்கள், மொத்தம் 6 செல்லும் செலக்ட் ஆகிட்டு பாருங்கள். C4 D4 E4 C5 D5 E5. ஸோ இதெல்லாம் சேர்த்து வந்து எப்படி சொல்லுவோம், அந்த ரேஞ்சை C4 to E5 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுதான் நம்ம ஃபார்முலாலே வந்திருக்கு, C4 to E5 சொல்லி வந்திருக்கு. இப்போ இது ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸில் இருக்கு இல்லையா, இப்போ இதை நம்ம காப்பி பண்ணிவிட்டு கீழே இங்கே போட்டிருக்கோம், F13ல் போட்டிருக்கோம். ஸோ அங்கே போய் பார்த்தாச்சுன்னா வந்து பாருங்கள், ஃபார்முலா இப்போ கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ டேபிள் அரே என்ன இருக்கு பாருங்கள், ஒரு ரூபா கீழே இறங்கிடுச்சு பார்த்தீங்களா. அந்த P-001ன்றதே இல்லை. இப்போ அந்த இடத்துல டேபிள் அரே இங்கே செலக்ட் ஆகி கீழே வந்துடுச்சு. ஏன்னா நம்ம ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸில் டேபிள் அரே கொடுத்ததுனால அதை காப்பி பண்ணி வேறு எங்கே பேஸ்ட் பண்ணாலும் அது வந்து அந்த பொசிஷன் மாறிடும். ஸோ அதனால் என்ன பண்ணணும், $C $4 $E $5 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு தான் காப்பி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஓகே, அது வராதனால என்ன இருக்குது, டேபிள் அரே மாறிடுச்சு. இப்போ நமக்கு என்ன ஆகுது, இந்த P-001 அப்படின்ற லுக்கப் வேல்யூ நீங்கள் D13ல் கொடுத்துருக்கீங்க. D13ல் உங்களோட லுக்கப் வேல்யூ P-001. அதுக்கு நான் இப்போ லுக்கப் வேல்யூ பண்ணணும்னா டேபிள் அரே நீங்கள் கொடுத்துருக்கிறது வந்து C5 to E6. C5 to E6னால் உங்கள் டேபிள் அரே இந்த மாதிரி இப்படி இங்கே இடத்துல வந்துருக்கு, இப்படி செலக்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். இப்போ இதில் P-001 இல்லை, அதனால் என்ன ஆகுது, நாட் அவைலபிள். நீங்கள் சொன்ன டேபிள் அரேயில் P-001 இல்லை அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஓகே, ஸோ நாட் அவைலபிள் அப்படின்றது ஒரு எரர். அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னா, நீங்கள் கொடுக்குற லுக்கப் வேல்யூ அந்த டேபிள் அரேயில் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே,
ஸோ அது இங்கே ஃபார்முலாவில் கீழே ஃபார்முலா டெக்ஸ்ட்லேயும் அதே காமிச்சிருக்கேன். D13 அப்படின்றது D12ன்றது D13 மாறி இருக்குது. ஸோ D12ன்றது நம்ம ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்லாம் கொடுக்கணும். ஏன்னா லுக்கப் வேல்யூ எப்போவுமே ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்லாம் கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து ரோ டு ரோ கீழே வரணும்னா ஓகே. அதே மாதிரி டேபிள் அரே எப்போவுமே ஒரே டேபிள் ரேஞ்ச் கொடுக்கணும்னா அதை ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸில் கொடுக்காம அப்சல்யூட் ரெஃபரன்ஸில் கொடுக்கணும். ஓகே. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலா பாரில் என்ன போட்டிருக்கோம் அப்படிங்க இங்கே ஒவ்வொரு ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் வைஸாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ D12 அப்படின்றது D13 மாறி இருக்குது. ஏன்னா மேலேருந்து ஒரு செல் கீழே காப்பி பண்ணியிருக்கிறோம். ஸோ இது ஓகே. D12ன்றது லுக்கப் வேல்யூ இருந்துச்சு, அதில் P.001 இருந்துச்சு. அப்புறம் அப்படியே P.001 தான் அடுத்த D13 இருக்குது, அதை தான் எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் டேபிள் அரே நமக்கு மாறி இருக்குது. காரணம் நான் சொன்ன மாதிரி ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றதுனால. மற்ற ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் எல்லாம் எதுவுமே அஃபெக்ட் ஆகலை. ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்னன்றது இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அடுத்த ஒரு ஷீட்டில் காமிக்கிறேன். இப்போது நம்ம இந்த F12ல் போய்ட்டு என்ன பண்ணியிருக்கிறோங்க பாருங்கள், ஃபார்முலா பாருங்கள். இப்போது இந்த இடத்துல பாருங்கள் $C $4 ஃபுல் கோலான் $E $5 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இதை காப்பி பண்ணி கீழே நம்ம அடுத்தது F13ல் போட்டிருக்கோம். இப்போ நமக்கு F13ல் அது 100 வந்துடுச்சு. புரிஞ்சுங்களா? ஸோ இப்போது நான் இங்கே ஃபஸ்ட்டு D12ல் போய்ட்டு P.001 இருக்கு இல்லையா, அதை நான் போய் மாற்றுறேன். P.002 சொல்லி கொடுத்தா என்ன வரணும் ஆன்சர் நமக்குங்க? ப்ரைஸ் பாருங்கள், டேபிளில் பார்த்து சொல்லுங்கள். மேலே 200ன்னு சொல்லி வரணும். வருதான்னு பார்க்கலாமா? வந்துச்சா? இந்த லுக்கப் வேல்யூவில் ப்ரைஸுக்கு கீழே பாருங்கள் 200 வந்துடுச்சுங்க. அடுத்தது P.001 100 இருக்குது. ஸோ இதில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், P.002ன்னு சொல்லி கொடுத்தா நமக்கு என்ன வரணும்? இந்த க்ரீன் கலர் ஏரியாவில் நமக்கு 200ன்னு சொல்லி வரணும். பார்க்கலாமா வருதான்னு? வந்துடுச்சா? ஓகே. இப்போது நம்ம வந்து D13ல் P.002க்கு போதா P.003 சொல்லி கொடுக்குறோம். இது நாட் அவைலபிள் வந்திருக்கு. இப்போ இந்த எரர் வர்ற காரணம் என்ன? நம்ம டேபிள் ஏரில் எங்கேயுமே இந்த இடத்துல பாருங்கள், நம்ம டேபிள் ஏர் இந்த 2 ரோ தான், எங்கேயுமே P.003 ப்ராடக்டே இல்லை. ஸோ இப்போ இந்த எரர் வந்து ஓகே அக்செப்டபிள் எரர். ஆனால் நம்மகிட்ட ஆல்ரெடி டேட்டா இருக்குது, அதுக்கு வந்து நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி எரர் வரக்கூடாது. அதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்கோம், டேபிள் அரே டிஃபைன் பண்ணும்பொழுது முதல்ல ஒரு இடத்துல VLOOKUP ஃபார்முலா என்ட்ரி பண்ணும்போது டேபிள் அரேயை அப்சல்யூட் ரெஃபரன்ஸில் கொடுங்க. அதாவது டாலர் அப்படின்றத யூஸ் பண்ணி அந்த காலத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு காலத்துக்கு முன்னாடியும் ஒவ்வொரு ரோவுக்கு முன்னாடியும் டாலர்கிட்ட போட்டு அப்ளை பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த NA அப்படின்ற எரர் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நேம் DPAB. அதே மாதிரி வந்து பெல் ஐகான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஃபர்தர் நான் போடக்கூடிய வீடியோஸ், அடுத்த வீடியோ என்ன போடுவேன், அந்த வேல்யூ எரர் சொன்னேன் இல்லையா, அது ரெஃபரன்ஸ் எரர்னு சொன்னால அதெல்லாம் போடுவேன். அதெல்லாம் உங்களுக்கு மெசேஜ் வரும். உங்களுக்கு மெசேஜ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, ஏன்னா நான் வந்து தமிழ் ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக, தமிழ் புரிஞ்சுக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காகவும், வேறு மொழி பேசுவாங்க, தெலுங்கு பேசுவாங்க, கன்னடம் பேசுவாங்க, மலையாளம் பேசுவாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க, ஹிந்தி பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தமிழ் பிடிச்சிருக்கு, தமிழில் உள்ள வீடியோ தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் போடுறாங்க, அது தமிழ் கற்றுக்கணுன்ற விஷயத்தினால, தமிழ் கற்றுக்கணுன்ற நோக்கத்தில் தமிழ் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வர்றவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காகவும் நம்ம தமிழ்லேயே நான் வீடியோ போட்டுட்ருக்கிறேன். ஸோ அதனால் தயவு செஞ்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதெல்லாம் எங்களால் பண்ண முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க, அதுக்கு ரீசன் என்னென்னா, யூடியூப்பில் நீங்கள் சைன்இன் பண்ணாமல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது, பெல் ஐக்கான் பட்டன் ப்ரெஸ் பண்ண முடியாது, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண முடியாது, அப்புறம் கமெண்ட் எழுத முடியாது. தயவு செஞ்சு கமெண்ட்டும் எழுதுங்க. நிறைய ஒரு லைக் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டு போயிருங்க. குட் பேட் ஏதாவது ஒன்று கமெண்ட் எழுதுங்க. ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கிளாரிஃபிகேஷன் போடுங்க. அடுத்து இதில் ஒரு வீடியோ போடுங்க, எனக்கு VLOOKUPல வேறு ஒரு நல்ல டீட்டெயிலில் ஒரு வீடியோ போடுங்க, XLOOKUPனா என்னன்னு சொல்லி வீடியோ போடுங்க அப்படின்னு ஏதாவது கேட்டிங்கன்னு வச்சுங்களேன். இல்லை உங்களுக்கு எக்ஸலில் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் எழுதிங்கன்னா அடுத்தது ஒரு விதின் 3 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஈஸியாக புரிகிற மாதிரி போட்டுக்கலாம். வீடியோ போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சுடுவேன். ஓகே. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், யூடியூப்பில் சைன்இன் பண்ணுறதுக்கு உங்களோட இமெயில் ஐடி ஏதாவது இருந்துச்சுன்னா
அதை யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இமெயில் ஐடி இல்லைன்னா கூகுளில் போய்ட்டு ஜிமெயில் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். கூகுள் அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி அவங்க கொடுப்பாங்க. அந்த இமெயில் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ட்டு நீங்கள் மற்ற நம்ம தமிழ் ஃப்ரெண்ட்ஸோட வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நானும் ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு அப்புறமா தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இல்லை ஆல்ரெடி போட்டிருக்க ஃப்ரெண்ட்ஸு வீடியோ போட்டிருக்காங்க, அதை பார்த்துட்டு யூடியூப்பில் போய் சைன்இன் பண்ணுங்கள். ஓகே, சைன்இன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு என்னை மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது வீடியோ போட்டாங்கன்னா அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பெல் ஐக்கான் பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம், கமெண்ட் எழுதலாம், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சும்மா அங்கேயும் இங்கேயும் நுனிப்புல் மேய்கிற மாதிரி மேய்ஞ்சிங்கன்னு வச்சிங்களேன், டவுட்டோடையே இருப்பீங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டில் வீடியோ ஏதாவது இருக்கா பார்ப்பாங்க, இடையில கொஞ்சம் மூவ் பண்ணி பார்ப்பாங்க. அதுவும் ஓகே தான், அக்செப்டபுள் தான். உங்களுக்கு வேகமாக புரிஞ்சிக்க முடியுதுன்னா ஓகே. வேகமாக புரிய முடியல அப்படின்னு ஆச்சுன்னா தயவு செஞ்சு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும், நீங்கள் ஏதாவது டியூஷன் சென்டரில் ஒர்க் பண்ணுறீங்க, கோச்சிங் பண்ணணும், இல்லை உங்கள் ஆஃபீஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக புரியும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, நன்றி. டேக் கேர். பை. யுவர் பிரபாகர்.